அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் இப்ப பயங்கரமா சூடு பிடிச்சிட்டு போகுது. அதாவது அப்டேட்டடான நியூஸ் தான் பார்க்க போறோம். போலீசாரோட கட்டுப்பாட்டுல இப்போ திமுக தவிர மிச்ச கட்சியினர் இருக்காங்க. ஏன்னா எப்படி போராடினாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்கிற ஒரே கேள்வி, யாரு அந்த சார்? ஷேர்னு மென்ஷன் பண்ண அந்த நபர் யார்? ஏன் அந்த நபரை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருடைய கேள்வியா இருக்கு. எதுக்கு அருண் ஐபிஎஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அன்னைக்கு நிகழ்வுல கலந்தது ஒரே ஒரு மனிதன் தான், வேற இதுக்கெல்லாம் போன் பண்ணி பேசல, அந்த பொண்ணை பயன்படுத்த இவர் பேசுறாரு ஞானசேகரன் அப்படிங்கிற மாதிரி அருண் ஐபிஎஸ் சொன்னாங்க. ஆனா இதை பத்தி தான் நீதிமன்றத்துல கேக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க எப்படி முதலே சொல்லுவீங்க? விசாரணை இன்னும் முடியல, அதுக்குள்ள நீங்க சொல்லிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் தான் 3 ஐபிஎஸ்க்கு வந்து இந்த கேஸ சிறப்பா வந்து திருப்பப்பட்டுச்சு. அதாவது 3 பெண் போலீஸ் தான் வந்து இனிமே இதை பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஞானசேகரனோட போன் எடுத்து பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், பாலியல் சீண்டல்ல நடந்த அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்கும் போதுதான் இவனோட கேஸ் எல்லாம் எடுத்து அடுத்து செக் பண்றாங்க. கிட்டத்தட்ட 25 கேஸுக்கு மேல இவர் மேல இருக்கு. தொழிலதிபர் கடத்தினதெல்லாம் தாண்டி பாலியல் சம்பந்தப்பட்ட கேஸே இவர் மேல நிறைய இருக்கு. இந்த மாதிரி சைகை பண்ணினா, இந்த மாதிரி என்ன துன்புறுத்தலாம் அப்படின்னு நிறைய கேஸ் இந்த ஒரு மனிதன் மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கு நிறைய மனைவிகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ரிப்போர்ட்ல தான் தெரிய வரும். ஆனா இப்ப என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அவரு ஒரு சார் கிட்ட பேசிட்டு, இருங்க சார் நான் கூட்டிட்டு வரேன், இப்ப பாரு நீ அந்த சார் கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு நல்லா தெரியும் அது வந்து ஒரு நபர் கிடையாது, இன்னொரு நபர் அந்த போன்ல இருந்து பேசினாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு கன்ஃபார்மா அவங்க ஒத்த காலில் நிக்கிறாங்க. ஆனா காவல்துறையினரோ இல்ல அது வந்து ஏரோப்ளேன் மோட்ல இருக்குன்னு அப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க. நிஜமாவே யார் அந்த சார் அப்படிங்கிறது எல்லா கட்சியினரோட கேள்வி மட்டும் இல்ல, மக்களோட கேள்வியாவும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப திமுக சார்பில இருந்து அழகா பதில் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள். கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா குற்றவாளிக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும், அது மட்டும் இல்லாம பெண்களை யாரும் குத்தம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவினர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கண்ணக வேடம் அடைந்து ஒரு சில பேர் வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை எல்லாருமே போலீசார் அரெஸ்ட் பண்ணோடனே அந்த கண்ணக வேடம் அடைந்த பெண் வந்து திடீர்னு அழுது, நான் இந்த மாதிரி ஸ்டேஜ் டிராமா பண்றவங்க, சும்மா வந்து கூப்பிட்டு கூச்சல் போடணும்னு 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க, எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க அழுது வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியாச்சு. அதனால இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ அரசு கட்சிகள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான விஷயமா மாத்துறாங்களா அப்படிங்கிறது தான் நிறைய நெட்டிசன்ஸோட கேள்வியா இருக்கு. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, நிஜமாவே இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்? நிஜமாவே ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளியா இருப்பாங்களா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.